ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடோட டிஎன்ஏ அஃபிஷியல் வெப்சைட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான போர்ட்டலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா TNAonline.org அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் இந்த கிளிக் இயர் பார்த்தீங்களா, பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்படி இல்லைன்னா கிளிக் இயர் பிஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன், இதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஇ பிடெக் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் உங்களுடைய நேம் ப்ராப்பராக எழுதுங்க. சரிங்களா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரியான நேம் இருக்கோ அது எப்படி இருக்கோ, இனிஷியல் வந்து முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் இந்த மொபைல் நம்பரில் தான் வந்து எல்லாமே தகவல் வரும். ஸோ அதுக்குரிய மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடியை நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இமெயில் ஐடியை இதில் கொடுங்க. மீண்டும் அதே இமெயில் ஐடி இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் என்ன வந்திருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும். நீங்கள் 11th வந்து பாஸ் ஆகிருக்கீங்களா ஃபெயில் ஆகிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அந்த இது வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் மேக்ஸிமம் பாஸ் ஆகிருப்பீங்க. பாஸ் ஆகலைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை சிபிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா, இல்லை ஐசிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். நீங்கள் தமிழ்நாட்டில் தான் 12th முடிச்சிருக்கீங்கன்னா டிஎன்ஹெச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா, ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் VETRE இல்லைன்னா ஹேஷ்டாக் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கேபிட்டல் லெட்டர் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஹேஷ்டாக்கு $, சிம்பிள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். அதே பாஸ்வேர்டை மறுபடியும் இதில் டைப் பண்ணணும். காப்பி பேஸ்ட் பண்ணி போடாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே டைப் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சேவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேவ் பட்டனை கொடுத்துருங்க. சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதன்படி நீங்கள் என்ன பண்ணிடலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்டோ ஓப்பன் ஆயிடும். சரிங்களா, இது போன வருஷம் க்ரியேட் பண்ணுது, அதனால் வந்து நாட் அக்கௌண்ட் ஃபவுண்டுன்னு வருது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளி சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.